மத்தியில் அமைச்சர் KN நேருவின் சகோதரர் KN ரவிச்சந்திரனுக்கு சொந்தமான TBH கட்டுமான நிறுவனம் தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். அடையாறு, MRC நகர் உள்ளிட்ட இடங்களில் செயல்படக்கூடிய ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் கட்டுமான நிறுவன அலுவலகங்களில் சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அமைச்சர் KN நேருவின் மகனும் பெரம்பலூர் திமுக MPயுமான அருண் நேரு தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். அமைச்சர் KN நேருவின் சகோதரர் நிறுவனத்தில் சோதனை நடந்து வரும் நிலையில் அவரது மகன் தொடர்புடைய இடங்களிலும் துப்பாக்கி ஏந்திய மத்திய படையினர் பாதுகாப்புடன் அதிகாலை முதலே சோதனை நடைபெற்று வருகிறது. தென் வங்கக்கடல் பகுதியில் நாளை இரவுக்குள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இதனால் வருகிற 12ஆம் தேதி வரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நேற்று 5 இடங்களில் வெயில் சதமடித்தது. அதிகபட்சமாக வேலூரில் 101.66 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவிற்கு வெப்பம் பதிவானதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேபோல் ஈரோடு, கரூர், பரமத்தி, மதுரை விமான நிலையம், சேலம் ஆகிய இடங்களிலும் வெயில் சுட்டெரித்தது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு நேரத்தில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. பகல் நேரத்தில் வெயிலின் தாக்கம் இருந்த நிலையில் இரவு திடீரென கனமழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சூறைக்காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக மின்கம்பி அறுந்து விழுந்த நிலையில் அதன் மீது எதிர்பாராமல் கால் வைத்த நபர் மின்சாரம் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். சேடப்பாளையம் பகுதியில் பனைமரம் சாய்ந்ததில் மின்கம்பி அறுந்து சாலையில் விழுந்தது. திருப்பூரில் கனமழை காரணமாக வீடுகளுக்குள் புகுந்த மழைநீர் வடியாததால் அப்பகுதி மக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். 2 நாட்களாக இரவு நேரத்தில் கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் குரவன் குட்டையில் உள்ள வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்தது. வீடுகள் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தேங்கிய மழைநீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் நம்பியூர் மற்றும் கொடுமுடி உள்ளிட்ட பகுதிகளில் சூறைக்காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. 1 மணி நேரத்திற்கும் மேலாக இடி மின்னலுடன் பெய்த கனமழை காரணமாக 10க்கும் மேற்பட்ட வீடுகளின் மேற்கூரை சேதமடைந்தன. 20க்கும் மேற்பட்ட இடங்களில் மரங்கள் வேரோடு சாய்ந்தன. கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி பகுதிகளில் இரவு நேரத்தில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. செங்குந்தபுரத்தில் பலத்த காற்றின் காரணமாக மரம் முறிந்து மின்சார கம்பி மீது விழுந்தது. அப்போது அந்த வழியாக யாரும் செல்லாததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. வீரபாண்டி, பழனிச்செட்டிப்பட்டி, அல்லிநகரம், புதிபுரம், குன்னூர், லட்சுமிபுரம், பெரியகுளம், வடுகப்பட்டி, ஜெயமங்கலம், மேல்மங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. தேனி மற்றும் பெரியகுளம் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் பலத்த காற்றுடன் கனமழை வெளுத்து வாங்கியது. 2 மணி நேரத்திற்கு மேலாக கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக அல்லிநகரம் மற்றும் குன்னூரில் உள்ள சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 5000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. நேற்றைய நிலவரப்படி வினாடிக்கு 300 கனஅடியாக இருந்த நீர்வரத்து தற்போது வினாடிக்கு 5000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. தமிழக சுற்றுப்பயணத்தின் முக்கிய அம்சங்களை பிரதமர் மோடி வீடியோவாக வெளியிட்டுள்ளார். ஒருநாள் பயணமாக தமிழகம் வந்த பிரதமர் மோடி பாம்பன் பாலம் திறப்பு விழா உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார். இந்த நிலையில் ராமேஸ்வரத்தில் மறக்க முடியாத ராமநவமி வழிபாடு செய்ததாக மோடி குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் இருந்து தனக்கு கடிதம் எழுதும் அரசியல் தலைவர்கள் யாரும் தமிழில் கையெழுத்திடுவதில்லை என பிரதமர் மோடி சாடியுள்ளார். ராமேஸ்வரத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர், தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்களுக்கு உண்மையிலேயே தங்களது மொழி மீது மரியாதை இருந்தால் முதலில் தமிழில் கையெழுத்திட வேண்டும் என்றார். தொகுதி மறுசீரமைப்பு குறித்து விளக்கம் கேட்டும் ராமேஸ்வரம் வந்த பிரதமர் மோடி பதிலளிக்கவில்லை என்பதால் விளக்கம் அளிக்காதவர்களுக்கு தமிழ்நாட்டில் இடமில்லை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆவேசமாக கூறியுள்ளார். கோவை கொடிஷியா மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், மோடி தலைமையிலான மத்திய அரசு தமிழ்நாட்டை வஞ்சித்து வருவதாக குற்றம் சாட்டினார்.
காவிரியில் தமிழ்நாட்டின் உரிமைகளை வழங்கினால் மட்டும்தான் காங்கிரசுடன் கூட்டணி என வெளிப்படையாக அறிவிக்க தயாரா என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். நீட் விலக்கிற்கு பின்புதான் பாஜகவுடன் கூட்டணி வைப்போம் என இபிஎஸ் அறிவிப்பாரா என முதலமைச்சர் விடுத்த சவாலுக்கு பதிலாக இபிஎஸ் எதிர் சவால் விடுத்துள்ளார். பாம்பன் புதிய பால திறப்பு விழாவில் பிரதமர் மோடி அமர்ந்திருந்த மேடையில் பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரனுக்கு இடம் ஒதுக்கப்பட்டது கட்சியினரை புருவம் உயர்த்த செய்துள்ளது. பாஜக தலைவர் அண்ணாமலை மேடைக்கு கீழே அமர்ந்திருந்த நிலையில் பிரதமர் அலுவலகத்திலிருந்து கடைசி நேரத்தில் வந்த உத்தரவை தொடர்ந்து நயினாருக்கு மேடையில் இடம் ஒதுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. பத்திரிகையாளர் மன்றத்தின் உள்கட்டமைப்பை மேம்படுத்த அரசு சார்பாக 2.5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறினார். சென்னை பத்திரிகையாளர் மன்றம் மற்றும் இந்தியன் ஆயில் நிறுவனம் இணைந்து நடத்திய கிரிக்கெட் தொடரில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் அவர் பரிசுகள் வழங்கினார். தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இன்று டெல்லி செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக பாஜகவின் அடுத்த தலைவர் யார் என்ற கேள்விக்கு விடை கிடைக்காத சூழலில் அதனை தேர்வு செய்வதற்கான ஆலோசனைக் கூட்டத்தில் அவர் பங்கேற்க உள்ளதாக கூறப்படுகிறது. தருமபுரியில் வனத்துறையினரால் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர் உயிரிழந்தது தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். யானை கொல்லப்பட்ட இடத்தில் விசாரிப்பதற்காக அழைத்து சென்ற செந்தில்குமார் தப்பி ஓடியதாகவும் 15 நாட்கள் கழித்து உடல் கிடைத்ததாகவும் வனத்துறை கூறுவது ஏற்க முடியாது என குறிப்பிட்டுள்ளார். ராமபிரான் அவதரித்த தினமான ராமநவமி தினத்தை முன்னிட்டு அயோத்தி ராமர் கோவில் வளாகத்தில் சுமார் 2.5 லட்சம் தீபங்கள் ஏற்றப்பட்டன. சரையு நதிக்கரையின் படிக்கட்டுகள் மற்றும் கோவிலை சுற்றி விளக்குகளை ஏற்றி பக்தர்கள் ஜெய் ஸ்ரீராம் கோஷத்துடன் பிரார்த்தனை செய்தனர். மேற்கு வங்க மாநிலம் சிலிகுரியில் ராமநவமியை ஒட்டி சோபா யாத்திரை மேற்கொண்ட பக்தர்களுக்கு இஸ்லாமியர் இளைஞர்கள் தண்ணீர் பாட்டில்களை வழங்கியது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொளுத்தும் வெயிலில் யாத்திரை சென்ற பக்தர்கள் மீது மத நல்லிணக்கத்துடன் மலர்களை தூவியும் வரவேற்பளித்தனர். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் தர்கா மீது சிலர் காவி கொடிகளுடன் ஏறி நின்று கோஷமிட்டதால் பதற்றமான சூழல் நிலவியது. கங்கா நகர் பகுதியில் ராமநவமியை முன்னிட்டு காவி நிற கொடிகளுடன் பலர் ஊர்வலமாக சென்றனர். அப்போது திடீரென 3 பேர் தர்காவின் மேற்கூரை மீது ஏறி கோஷமிட்டனர். தகவல் அறிந்து போலீசார் சம்பவ இடத்திற்கு செல்வதற்குள் பைக்கில் தப்பிச் சென்றனர். கொல்கத்தாவின் பார்க் சர்க்கஸ் பகுதியில் ஊர்வலமாக சென்ற இந்து பக்தர்கள் மற்றும் காவி கொடிகள் கட்டப்பட்டிருந்த வாகனங்கள் மீது சிலர் கற்களை வீசி தாக்குதல் நடத்தியதாக மத்திய அமைச்சர் சுகந்தா மஜும்தார் புகார் தெரிவித்தார். ஆனால் அந்த இடத்தில் ஊர்வலம் எதுவும் நடைபெறவில்லை என்றும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் காவல்துறை தெரிவித்துள்ளது. 3 நாள் பயணமாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜம்மு காஷ்மீர் சென்றுள்ளார். கட்சி அலுவலகத்தில் மாநிலத்தின் மூத்த நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்திய பிறகு அவர் இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் பாதுகாப்பு நிலைமை குறித்து ஆய்வு செய்கிறார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளராக கேரளாவைச் சேர்ந்த எம்ஏ பேபி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். மதுரை தமுக்க மைதானத்தில் நடைபெற்று வந்த அந்த கட்சியின் அகில இந்திய மாநாட்டின் நிறைவு நாளில் மத்திய குழு, அரசியல் தலைமை குழு, கட்டுப்பாட்டு குழு உள்ளிட்ட குழுக்களின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். அமைச்சர் மா சுப்பிரமணியனுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மோசடி வழக்கை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்த நிலையில் அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் அமைச்சர் மேல்முறையீடு செய்துள்ளார். இதில் தங்களது வாதங்களை கேட்காமல் எந்தவித உத்தரவையும் பிறப்பிக்க கூடாது என்று பார்த்திபன் என்பவர் கேவியட் மனு தாக்கல் செய்துள்ளார். தலைவனாக இருந்தபோது செய்த பணிகளை தொண்டனாக இருக்கும்போதும் தொடர்வேன் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறினார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், பிரதமரை வரவேற்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வராதது கண்டிக்கத்தக்கது எனவும், தமிழக மக்களுக்காக பணி செய்ய வந்த பிரதமரை அவமதிக்கும்படி நடந்து கொண்டதாகவும் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வழியாக சென்னைக்கு தினசரி இரவு ரயில் சேவை தொடங்கப்பட்ட நிலையில் பாஜகவினர் பட்டாசு வெடித்து இனிப்புகளை வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். பட்டுக்கோட்டை மக்களின் 19 ஆண்டு கால கனவு தற்போது நிறைவேறியுள்ளது. சென்னையில் வீட்டிற்குள் புகுந்து 80 வயது மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்த மதுபோதை ஆசாமியை போலீசார் கைது செய்தனர். ஜாம் பஜார் பகுதியைச் சேர்ந்த மூதாட்டி வீட்டின் ஜன்னல் கதவை மர்ம நபர் உடைத்ததாக கூறப்படுகிறது. சத்தம் கேட்டு வெளியில் வந்த மூதாட்டியை அந்த நபர் வீட்டிற்குள் இழுத்துச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்ததாக தெரிகிறது.
வார விடுமுறையை கொண்டாடிவிட்டு சென்னை திரும்பிய மக்களால் கிழக்கு கடற்கரை சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஆமை வேகத்தில் நகர்ந்து சென்றதால் சுமார் 2 கிலோமீட்டருக்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இதனால் வாகன ஓட்டிகள் அவதிக்கு உள்ளாகினர். நெல்லையில் PSS மல்டிபிளெக்ஸ் தியேட்டரில் அஜித் கட்டவுட் அமைக்க வைக்கப்பட்டிருந்த இரும்பு சாரம் சரிந்து விழுந்து விபத்துக்குள்ளானது. அருகில் இருந்த ரசிகர்கள் உடனடியாக அந்த இடத்தை விட்டு விரைவாக நகர்ந்ததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே ரயிலில் ஏற முயன்று தவறி விழுந்த பயணியின் சட்டைப்பையில் இருந்த செல்போன் வெடித்து சிதறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதில் காயமடைந்த விக்னேஷ் சிகிச்சைக்காக நெல்லை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் சம்பவம் குறித்து விசாரணை நடந்து வருகிறது. வேலூர் மாவட்டம் கணியம்பாடி கிராமத்தில் நடைபெற்ற எருதுவிடும் நிகழ்ச்சியில் இளைஞர் ஒருவர் மாடு முட்டி தூக்கி வீசப்பட்ட அதிர்ச்சி வீடியோ வெளியாகியுள்ளது. கணியம்பாடி மதுரா கிராமத்தில் நடைபெற்ற எருதுவிடும் விழாவில் வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி மட்டுமின்றி அண்டை மாநிலமான ஆந்திராவிலிருந்து 300க்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொண்டு மின்னல் வேகத்தில் சீறி பாய்ந்தன. சென்னை அடுத்த பூந்தமல்லியில் கடந்த 3ஆம் தேதி தனியார் கல்லூரி பேருந்து மோதிய விபத்தில் பலத்த காயமடைந்த சிறுவன் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து அடுத்தடுத்து 5 வாகனங்களில் மோதியது. இதில் இருசக்கர வாகனத்தில் தந்தையின் பின்னால் அமர்ந்திருந்த சிறுவன் பலத்த காயமடைந்து உயிரிழந்தார். கோவையில் கல்லூரி மாணவர்களை குறிவைத்து மெத்தபெட்டமைன் போதைப்பொருள் விற்பனை செய்ததாக கேரள இளைஞர் உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். புலியகுளம் பகுதியில் சந்தேகத்திற்கு இடமான வகையில் நின்றிருந்த கேரளாவைச் சேர்ந்த மதிலாஜ், கோபிநாத், விக்னேஷ், அஜித் ஆகியோரை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். இதில் கல்லூரி மாணவர்களுக்கு அவர்கள் மெத்தபெட்டமைன் போதைப்பொருள் விற்பனை செய்தது தெரியவந்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள தமிழ்நாடு மாவட்ட பிரிவு நீச்சல் குளத்தில் மக்கள் குளித்து மகிழ்ந்தனர். கடந்த 1ஆம் தேதி தொடங்கிய நீச்சல் பயிற்சி முகாம் ஜூன் 8ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள நிலையில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பங்கேற்றனர். ஈரோட்டில் சிறுமியின் உடலுக்கு பிரேத பரிசோதனை செய்ய காலதாமதமானதால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் மறியலில் ஈடுபட்டனர். பவானி பகுதியைச் சேர்ந்த வர்ஷினி தொண்டையில் உணவு சிக்கி மயக்கமடைந்தார். அவருக்கு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு பின்னர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் வழியிலேயே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே திடீரென பிரேக் அடித்த லாரி மீது பின்னால் வந்த தனியார் கல்லூரி பேருந்து மோதிய விபத்தில் சென்னையில் கிறிஸ்தவ மாநாட்டிற்கு சென்று திரும்பிய 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். KG கண்டிகை மற்றும் தெக்கலூர் கிராமத்தை சேர்ந்தவர்கள் தனியார் கல்லூரி பேருந்தில் சென்று வீடு திரும்பிய போது விபத்து ஏற்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அருகே மாமியார் மற்றும் மருமகள் குடுமைப்பிடி சண்டையிடும் வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. கொள்ளைமேடு பகுதியைச் சேர்ந்த சின்ன பாப்பா என்பவரின் கணவருக்கும் மூத்த மருமகள் ராஜேஸ்வரிக்கும் இடையே நெருங்கிய தொடர்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ராஜேஸ்வரி குறித்து அவரது மாமியார் சின்ன பாப்பா தவறாக பேசியதாக தெரிகிறது. தருமபுரியில் பெண்களை வைத்து பாலியல் தொழில் நடத்தியதாகவும் அங்கு வந்தவர்களை வீடியோ எடுத்து மிரட்டியதாகவும் எழுந்த புகாரில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட 2 காவலர்கள் உள்ளிட்ட 6 பேர் கைது செய்யப்பட்டனர். கோபிநாதம்பட்டியில் பாலியல் தொழில் நடக்கும் இடத்திற்கு சென்ற வெங்கடேசன் என்ற மரக்கடை உரிமையாளரிடம் 5 லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்டியதாக புகார் எழுந்தது. திருவள்ளூர் அருகே தண்டலம் கிராமத்தில் இளைஞர்கள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவரின் கணவரை கைது செய்ய கோரி கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேர்தல் முன்விரோதம் காரணமாக இளைஞர்களை கொலைவெறியுடன் தாக்கியதாக அப்பகுதியினர் குற்றம் சாட்டினர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே 2 கார்கள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் பெண் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். மங்கலம் சாலை வெங்கமேடு பிரிவு அருகே முன்னால் சென்ற காரை முந்தி செல்ல முயன்றதால் கட்டுப்பாட்டை இழந்த கார் எதிரே வந்த கார் மீது நேருக்கு நேர் மோதியது. இதில் துளசிமணி என்பவர் உயிரிழந்தார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே அளவுக்கு அதிகமாக மது அருந்திவிட்டு ஆபத்தான முறையில் லாரி ஓட்டிய ஓட்டுநர் மற்றும் கிளீனருக்கு தர்ம அடி விழுந்தது. கோவை நோக்கி சென்றபோது பள்ளிப்பாளையத்தில் மது அருந்திய லாரி ஓட்டுநர் கடை முன்பு வைத்திருந்த போர்டு மீது மோதினார். இதனையடுத்து அங்கு திரண்ட மக்கள் ஓட்டுநர் மற்றும் கிளீனருக்கு தர்ம அடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்தனர். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் அருகே 2 பைக்குகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். மயிலம்பாண்டி ரோடு தேசிய நெடுஞ்சாலையில் எதிர்பாராத விதமாக இருசக்கர வாகனங்கள் மோதிக்கொண்டன. இதில் கீழே விழுந்து பலத்த காயமடைந்த செல்வராஜ் என்ற நபர் உயிரிழந்தார்.
தமிழ்நாடு சார்பு நீதிமன்றங்கள் வரலாற்றில் கோவை சார்பு நீதிமன்றம் ஒரே ஆண்டில் அதிக வழக்குகளில் குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கி கவனம் ஈர்த்துள்ளதாக அரசு தரப்பு வழக்கறிஞர் கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்துள்ளார். கடந்த ஒரே ஆண்டில் 40க்கும் மேற்பட்ட வழக்குகளில் குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்று தந்தது தமிழ்நாடு அளவில் இதுவே முதன்முறை என குறிப்பிட்டுள்ளார். சென்னை வில்லிவாக்கத்தில் முதலமைச்சர் பிறந்தநாளை முன்னிட்டு சுமை தூக்கும் தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆர். கோபாலகிருஷ்ணன் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் சேகர்பாபு மற்றும் பி. மூர்த்தி கலந்து கொண்டு 500க்கும் மேற்பட்ட சுமை தூக்கும் தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். நாக் அவுட் ஆகப்போகும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் டக் அவுட் பற்றி பேசுவதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கிண்டல் செய்துள்ளார். தமிழக மக்களுக்கு மத்திய அரசு எதுவுமே செய்யவில்லை என முதலமைச்சர் கூறிக்கொண்டிருக்கும் போதே 8000 கோடி ரூபாய்க்கான திட்டத்தை பிரதமர் சமர்ப்பித்திருப்பதாக பதிலடி கொடுத்தார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் திமுக பனியன் அணிந்திருந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணி அனைவரது கவனத்தையும் ஈர்த்தார். கோவைக்கு காரில் சென்று கொண்டிருந்த முதல்வரை காண சாலையில் திமுகவினர் திரண்டிருந்தனர். மேட்டுப்பாளையம் அருகே இங்கிலாந்து நாட்டினர் 3 கட்சி பனியனை திமுக பிரமுகர் TR சண்முகசுந்தரம் வழங்கினார். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே சமூக ஆர்வலர்கள் சிலர் ஒன்றிணைந்து மாற்றுத்திறனாளி பெண்ணிற்கு பெட்டிக்கடை வைத்துக் கொடுத்து உதவிக்கரம் நீட்டியுள்ளனர். பெற்றோரை இழந்து அந்த பெண்ணின் அரவணைப்பில் வாழும் சிறுவனின் கல்விச் செலவு உள்ளிட்ட உதவிகளை செய்வதாக உறுதியளித்துள்ளனர். மாநிலங்களவையில் கடந்த வாரம் நள்ளிரவை தாண்டி அனல் பறக்க நடந்த வக்ஃபு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் நாடாளுமன்றத்தில் புதிய சாதனையை படைத்துள்ளது. இந்த மசோதா மீது 17 மணி நேரம் 2 நிமிடங்கள் விவாதங்கள் நடைபெற்ற நிலையில் மாநிலங்களவையில் தொடர்ச்சியாக நீண்ட நேரம் விவாதிக்கப்பட்ட மசோதா என்ற சாதனையை வக்ஃபு மசோதா பெற்றுள்ளது. பீகாரில் தனது கட்சி ஆட்சி அமைந்தால் வக்ஃபு சட்டத்திருத்த மசோதா குப்பை தொட்டியில் வீசப்படும் என ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியின் தலைவர் தேஜஸ்வி யாதவ் தெரிவித்துள்ளார். மேலும் வக்ஃபு மசோதாவிற்கு ஆதரவாக வாக்களித்த பீகார் முதல்வர் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளத்தை கடுமையாக விமர்சித்துள்ளார். மணிப்பூரில் வக்ஃபு சட்டத்திருத்த மசோதாவுக்கு ஆதரவு தெரிவித்த பாஜக தலைவரின் வீடு தீ வைத்து எரிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாடாளுமன்றத்தில் வக்ஃபு மசோதா நிறைவேற்றப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாநிலத்தின் பல இடங்களில் போராட்டம் வெடித்தது. 5000க்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்ற பேரணி காரணமாக லியோங்கில் உள்ள நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பீகார் மாநிலத்தில் வீடு புகுந்து பாஜக மூத்த நிர்வாகியின் மகள் மீது ஆசிட் தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் கொலை நடுங்க வைக்கிறது. பக்ரி பகுதியைச் சேர்ந்த பாஜக முன்னாள் துணைத் தலைவர் சஞ்சய்குமாரின் 24 வயது மகள் பல்லவி ரத்தோர் சிவில் சர்வீஸ் தேர்விற்காக தயாராகி வருகிறார். இந்த நிலையில் இரவு நேரத்தில் வீட்டின் சுவர் ஏறி குதித்து உள்ளே சென்ற மர்ம நபர் பல்லவி அறையின் ஜன்னல் வழியாக ஆசிட் வீசியுள்ளார். உத்தரகாண்ட் மாநிலம் ஹரித்வாரில் உள்ள ரசாயன தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. விபத்தில் சிக்கி காயமடைந்த ஒருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடந்து வருகிறது. தொழிலதிபர் முகேஷ் அம்பானியின் மகன் ஆனந்த் அம்பானி தனது 170 கிலோமீட்டர் தூர பாத யாத்திரையை நிறைவு செய்தார். கடந்த மார்ச் 29ஆம் தேதி குஜராத்தின் ஜாம்நகரிலிருந்து பாத யாத்திரையை துவங்கிய அவர் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை துவாரகா கோவிலை வந்தடைந்தார். அவரது கடைசி நாள் யாத்திரையில் தாயார் நீட்டா அம்பானி, மனைவி ராதிகா ஆகியோர் பங்கேற்றனர். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் குறுகலான தெருவில் நடந்து சென்ற இளம்பெண்கள் இருவரை மர்ம நபர் ஒருவன் பின்தொடர்ந்து சென்று பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட CCTV காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. இது தொடர்பாக புகார் எதுவும் வரவில்லை என தெரிவித்துள்ள போலீசார் வீடியோ அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளனர். ஆக்ராவில் உள்ள தாஜ்மஹாலை சுற்றி பார்க்க வந்த செக் குடியரசை சேர்ந்த பெண்ணிடம் இளைஞர் ஒருவர் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து அந்த பெண் கொடுத்த புகாரின் அடிப்படையில் அத்துமீறலில் ஈடுபட்ட கரண் ரத்தூரை கைது செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காலவரையற்ற உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டு வந்த விவசாய சங்க தலைவர் ஜக்சித்தை 131 நாட்களுக்கு பின்னர் தனது போராட்டத்தை முடித்துக் கொண்டார். வேளாண் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த ஆண்டு நவம்பர் 26ஆம் தேதி உண்ணாவிரதத்தை துவக்கினர். கர்நாடக மாநிலத்தில் காதலனுடன் சேர்த்து வைக்க கோரி காவல் நிலையம் நாடிய பெண்ணிற்கு தந்தை ஸ்தானத்தில் இருந்து திருமணம் செய்து வைத்த காவல் ஆய்வாளருக்கு பாராட்டுகள் குவிகின்றன. கார்த்திக் அன்கிதா ஜோடி கடந்த 6 ஆண்டுகளாக காதலித்து வந்த நிலையில் இரு வீட்டாரும் எதிர்ப்பு தெரிவித்தனர். நேரில் அழைத்து பேசியும் உடன்பட்டு வராததால் காவல் ஆய்வாளர் தனது தலைமையில் திருமணம் செய்து வைத்தார்.
இங்கிலாந்தில் பயிற்சி பெற்றதாக கூறி மத்திய பிரதேசத்தில் 15 அறுவை சிகிச்சை மேற்கொண்ட டுபாக்கூர் இருதவியல் நிபுணரால் மக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். இருவரிடம் அவரது சிகிச்சை செய்து கொண்ட பலர் பலியானதாக கூறப்படும் நிலையில் போலி மருத்துவர் குறித்து விசாரிக்க சிறப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தில் காட்டு யானை தாக்கியதில் இளைஞர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. முண்டோர் பகுதியைச் சேர்ந்த ஆலன் தனது தாயுடன் வனப்பகுதியை ஒட்டிய சாலையில் நடந்து சென்றார். அப்போது திடீரென வந்த காட்டு யானை தாக்கியதில் இருவரும் படுகாயமடைந்த நிலையில் ஆலன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மகாராஷ்டிராவின் புனே நகரத்தில் மரத்தினால் உருவாக்கப்பட்ட பாரம்பரிய வீடு எரிந்து சாம்பலானது. நல்வாய்ப்பாக உயிர் சேதம் எதுவும் ஏற்படாத நிலையில் தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை அணைத்தனர். இருப்பினும் தீ பற்றியதற்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை. நீண்ட நாள் ஓய்விற்கு பிறகு போப் பிரான்சிஸ் முதன்முறையாக புதுவெளியில் வந்து மக்களை சந்தித்தார். நிமோனியா காய்ச்சல் காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த போப் கடந்த மாதம் 23ஆம் தேதி டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். இந்த நிலையில் திடீரென நேற்று செயின்ட் பீட்டர்ஸ் சதுக்கத்தில் உற்சாகத்துடன் மக்களை சந்தித்தார். கனடாவில் கடந்த வெள்ளிக்கிழமை இந்தியாவை சேர்ந்த இளைஞர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டதற்கு இனவெறி தாக்குதலை காரணம் என தகவல் வெளியாகியுள்ளது. குஜராத்தின் பாவ்நகர் மாவட்டத்தை சேர்ந்த தர்மேஷ் என்பவர் 2019ஆம் ஆண்டு கனடா சென்று அங்கேயே படிப்பை முடித்துவிட்டு வேலையில் சேர்ந்தார். இந்நிலையில் அவர் பக்கத்து வீட்டை சேர்ந்த நபரால் கொலை செய்யப்பட்டார். மீண்டும் நடைபெற்று வரும் இஸ்ரேல் ஹமாஸ் போரால் காசாவில் பலி எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. 18 மாதங்களாக நடைபெற்று வரும் போரில் இதுவரை 50,695 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் 1,15,338 பேர் படுகாயமடைந்திருப்பதாக காசாவின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. காசா மீதான தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இஸ்ரேலின் தெற்கு பகுதியை குறிவைத்து ஹமாஸ் குழு ராக்கெட் தாக்குதலை நடத்தியது. சுமார் 10 ராக்கெட்டுகள் ஏவப்பட்டதில் பெரும்பாலும் இடைமறித்து அழிக்கப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. சில ராக்கெட்டுகள் தாக்கியதில் குடியிருப்புகள் மற்றும் கார்கள் சேதமடைந்தன. மியான்மரில் நிலநடுக்கத்தின் கோர பசிக்கு பலியானவர்களின் எண்ணிக்கை 3,500 கடந்தது. கடந்த மாதம் 28ஆம் தேதி ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தின் தாக்கம் இன்று வரை ஓயவில்லை. தொடர்ந்து பல இடங்களில் மீட்புப் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் இதுவரை 3,564 பேர் உயிரிழந்ததாகவும் 210 பேரை காணவில்லை என்றும் கூறப்படுகிறது. ரஷ்யாவின் இரவு நேர தாக்குதலுக்கு அஞ்சி யுக்ரைன் தலைநகரின் கீவ் நகர மக்கள் மெட்ரோ ரயில் நிலையத்தில் தஞ்சமடைந்தனர். யுக்ரைன் தலைநகர் கீவில் இரவு முழுவதும் ரஷ்யா வான்வழி தாக்குதலை நடத்தியதில் 3 பேர் காயமடைந்ததாக தகவல் வெளியாகியது. அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஆட்டோமொபைல் இறக்குமதிக்கு 25% வரி விதித்துள்ள நிலையில் அந்நாட்டுக்கு கார்கள் ஏற்றுமதி செய்வதை நிறுத்துவதாக ஜாகுவார் லேண்ட்ரோவர் நிறுவனம் அறிவித்துள்ளது. ஆடம்பர வாகனங்கள் மற்றும் SUV கார்களை உற்பத்தி செய்யும் இந்த நிறுவனத்தின் தலைமையகம் பிரிட்டனில் அமைந்துள்ளது. ஜெர்மனியின் பாநகரில் செரி மரங்களில் பூத்து குலுங்கும் இளஞ்சிவப்பு பூக்களை மக்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். 1986ஆம் ஆண்டு ஒரு நீண்ட தெருவின் இருபுறமும் 300க்கும் மேற்பட்ட செரி மரங்கள் நடப்பட்டன. இதில் பூக்கும் அழகிய இளஞ்சிவப்பு பூக்களை காண ஒவ்வொரு ஆண்டும் பாநகரை நோக்கி தனிக்கூட்டம் படையெடுக்கும். நெதர்லாந்தில் கண்களை கவரும் வகையில் பூத்து குலுங்கும் வண்ண மலர்களை லட்சக்கணக்கான மக்கள் கண்டு ரசித்தனர். முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான கியூகென்ஹாஃப் மலர் தோட்டத்தில் 1600 வகையைச் சேர்ந்த 70 லட்சம் மலர் செடிகள் நடப்படுகின்றன. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் நடப்பட்ட செடிகள் அனைத்திலும் தற்போது பல வண்ணப்பூக்கள் பூத்து குலுங்குகின்றன. போர்ச்சுகலில் மார்பக புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக மாபெரும் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் மழையையும் பொருட்படுத்தாமல் தங்களது குடும்பத்துடன் பங்கேற்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டினர். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் வழக்கத்திற்கு மாறாக திடீரென பனி பொழிந்ததால் மக்கள் வியப்படைந்தனர். கோடையை எதிர்நோக்கி மக்கள் காத்திருந்த நிலையில் திடீரென பனி பொழிந்தது. இதனால் உயரமான கட்டட மேற்கூரைகள் வெண்போர்வை போர்த்தியது போல் ரம்மியமாக காட்சியளித்தன. பிரான்சில் உள்ள மைதானத்தில் சாகசம் செய்த பாராசூட் வீரர் அந்தரத்தில் சிக்கிக் கொண்ட நிலையில் அவர் பத்திரமாக மீட்கப்பட்டார். பிரான்சில் டாலோஸ் மற்றும் சேல் அணிகள் இடையிலான சாம்பியன்ஸ் கோப்பை ரக்பி கால்பந்து போட்டி நடைபெற்றது. இந்த போட்டிக்கு முன்னதாக நடைபெற்ற சாகச நிகழ்ச்சியில் விபரீத சம்பவம் நடந்தது. IPL கிரிக்கெட் தொடரில் இன்று நடைபெறும் 20வது லீக் ஆட்டத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் அணியை மும்பை இந்தியன்ஸ் அணி எதிர்கொள்கிறது. மும்பையில் உள்ள வான்கடே மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு இரு அணிகளும் பல பரீட்சை நடத்துகின்றன. இதில் மும்பை அணி வெற்றி பெறுமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பில் உள்ளனர்.
சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் வரும் 11ஆம் தேதி நடைபெறும் ஐபிஎல் போட்டிக்கான டிக்கெட் விற்பனை இன்று காலை 9:30 மணிக்கு தொடங்குகிறது. வரும் 11ஆம் தேதி சென்னை கொல்கத்தா அணிகள் மோதுகின்றன. இதற்கான டிக்கெட்டுகள் www.chennaiSuperKings.com என்ற இணையதளத்தில் விற்பனை செய்யப்படுகிறது. ஐஎஸ்எல் தொடரில் 4வது முறையாக பெங்களூரு அணி ஃபைனலுக்கு முன்னேறியுள்ளது. கோவாவில் நடைபெற்ற 2ஆம் கட்ட அரையிறுதிப் போட்டியில் கோவா அணி 2-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. முதற்கட்ட அரையிறுதியில் பெங்களூரு அணி 2-0 என்ற கோல் கணக்கில் வென்றிருந்த நிலையில் 2 சுற்றுகளின் முடிவில் கோல் அடிப்படையில் பெங்களூரு அணி இறுதி சுற்றுக்கு முன்னேறியது. கூடைப்பந்து தரவரிசை பட்டியலில் 81வது இடத்தில் இருந்த இந்திய அணி 76வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. கூடைப்பந்து போட்டியில் சிறந்து விளங்கும் அணிகளுக்கான தரவரிசை பட்டியலை சர்வதேச கூடைப்பந்து கூட்டமைப்பு வெளியிட்டது. அதில் ஆண்கள் பிரிவில் இந்திய அணி 127.3 புள்ளிகளுடன் 76வது இடத்தை கைப்பற்றியது. உலக குத்துச்சண்டை கோப்பை தொடரில் தங்கம் வென்ற முதல் இந்திய வீரர் என்ற வரலாற்று சாதனையை ஹிதேஷ் படைத்துள்ளார். 70 கிலோ எடைப்பிரிவு இறுதி சுற்றில் இந்தியாவின் ஹிதேஷ் குலியா இங்கிலாந்தின் ஹோட்டல் சமாராவுடன் மோத இருந்தனர். கடைசி நேரத்தில் காயம் காரணமாக இங்கிலாந்து வீரர் விலக ஹிதேஷ் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார். அஜித் நடிப்பில் உருவாகியுள்ள குட் பேட் அக்லி திரைப்படத்தின் முதல் நாள் அதிகாலை காட்சி உலகம் முழுவதும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அண்டை மாநிலங்களில் அதிகாலை 4 மணி மற்றும் காலை 7:30 மணிக்கே படம் வெளியாவதால் தமிழகத்தில் திரையிடுவதற்கு முன்பே விமர்சனங்கள் வெளிவருவதால் ரத்து செய்யப்பட்டுள்ளது. நெல்சன் இயக்கும் புதிய திரைப்படத்தில் தெலுங்கு நடிகர் ஜூனியர் என்டிஆர் நடிக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஹிருத்திக் ரோஷனுடன் இணைந்து வார் 2 என்ற ஹிந்தி படத்தில் நடிக்கும் ஜூனியர் என்டிஆர் அடுத்ததாக பிரசாந்த் நீல் இயக்கத்தில் உருவாகும் படத்திலும் நடிக்க உள்ளார். இந்த 2 படங்களை முடித்த பின்னர் அவர் நெல்சன் படத்தில் இணைவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. நடிகர் விஜயகாந்தின் இளைய மகன் சண்முக பாண்டியன் நடித்துள்ள கொம்பு சிவி படத்தின் கிளிம்ஸ் வீடியோ வெளியாகியுள்ளது. 1996ஆம் ஆண்டு வைகை அணை பகுதியில் நடைபெற்ற சம்பவங்களை மையமாக கொண்டு உருவாகியிருக்கும் படத்தை இயக்குநர் பொன்ராம் இயக்கியுள்ளார். படத்தில் சரத்குமார், காளி வெங்கட் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர். மஞ்சுமல் பாய்ஸின் வசூல் சாதனையை மோகன்லால் நடித்த எம்புரான் திரைப்படம் முறியடித்துள்ளது. உலகளவில் 242 கோடி ரூபாய் வசூலுடன் அதிக வசூல் செய்த மலையாள படம் என்ற பட்டியலில் மஞ்சுமல் பாய்ஸ் முதலிடத்தில் இருந்த நிலையில் எம்புரான் திரைப்படம் 10 நாட்களில் 250 கோடி ரூபாயை வசூலித்துள்ளது. இந்த சாதனைக்கு நடிகர் மோகன்லால் நன்றி தெரிவித்துள்ளார். ராம் சரண் நடிப்பில் உருவாகி வரும் பெத்தி படத்தின் முதல் பார்வை கிளிம்ஸ் வீடியோ வெளியாகியுள்ளது. கிரிக்கெட்டை மையமாக வைத்து உருவாகும் இந்த படத்தை தேசிய விருது பெற்ற தெலுங்கு இயக்குநர் புச்சி பாபுசனா இயக்குகிறார். AR ரஹ்மான் இசையமைக்கும் இந்த படம் அடுத்த ஆண்டும் மார்ச் 27ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமன்னா நடிப்பில் உருவாகியுள்ள ஒடேலா 2 திரைப்படத்தின் ட்ரெய்லர் நாளை வெளியாகும் என படக்குழு அறிவித்துள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு அசோக் தேஜா இயக்கத்தில் வெளியான ஒடேலா ரயில்வே ஸ்டேஷன் படத்தின் 2ஆம் பாகமாக ஒடேலா 2 உருவாகியுள்ளது. இந்த படம் வரும் 17ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகிறது. நடிகர் அர்ஜுன் தனது உறவினரான நடிகர் துருவ் ஜார்ஜாவை நாயகனாக வைத்து புதிய படத்தை இயக்குகிறார். சீதா பயணம் என பெயரிடப்பட்டுள்ள இந்த படத்தில் கிரி எனும் கதாபாத்திரத்தில் அர்ஜுனும் நடிக்கிறார். ஏற்கனவே ஏழுமலை, ஜெய்ஹிந்த் படங்களை இயக்கி வரவேற்பை பெற்ற அர்ஜுன் மீண்டும் இயக்குனர் அவதாரம் எடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. சாதி ரீதியான திரைப்படங்களை எடுக்க தங்களுக்கு உரிமை உண்டு என்றும் அதை யாராலும் தடுக்க முடியாது எனவும் இயக்குநர் ப. ரஞ்சித் ஆவேசமாக தெரிவித்துள்ளார். சென்னை சாலிகிராமத்தில் நடைபெற்ற ரோசி பிலிம் திருவிழா நிறைவு நிகழ்ச்சியில் பேசிய அவர் தற்போது எந்த படத்தை வாங்க வேண்டும் என்பதை கார்ப்பரேட் முடிவு செய்வதாக வேதனையுடன் தெரிவித்தார். திருவாரூரில் தியாகராஜர் ஆழி தேரோட்டம் வெகு விமர்சையாக தொடங்கியது. பங்குனி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான ஆழி தேரோட்டம் தொடங்கிய நிலையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். முன்னதாக விநாயகர் மற்றும் முருகன் தேரோட்டமும் நடைபெற்றது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ஸ்ரீ ராமநவமியை முன்னிட்டு உற்சவர் மலையப்ப சுவாமியின் தங்க ஹனுமந்த வாகனம் புறப்பாடு நடைபெற்றது. கோதண்டராமர் அவதாரம் கொண்ட மலையப்ப சுவாமி கோவிலிலிருந்து புறப்பட்டு வாகன மண்டபத்தை அடைந்தார். அப்போது திரளான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் விராலூர் குறும்பச்சி அம்மன் கோவிலில் திருவிழாவை முன்னிட்டு கழுதை மீது சாம்பல் அடிக்கும் வினோத நிகழ்வு நடைபெற்றது. முதலாவதாக தாரை தப்பட்டை முழங்க ஊர்வலமாக வந்த மக்கள் கோவில் அருகே உள்ள குளக்கரையில் இறுதி சடங்கை நடத்தினர். பின்னர் ஊர் மக்கள் சார்பில் ஒருவர் கழுதை மீது ஏற்றப்பட்டு அவர் மீது சாம்பல் அடிக்கும் நிகழ்வு நடைபெற்றது.
மயிலாடுதுறை மாவட்டம் வைத்தீஸ்வரன் கோவிலில் உள்ள வைத்தியநாத சுவாமி கோவிலில் 5ஆம் நாள் பிரம்மோற்சவ திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. பல்வேறு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பஞ்சமூர்த்திகள் திருவடைச்சான் என்கிற சகோதர சுவாமி தேரில் எழுந்தருளினர். ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து தரிசனம் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள அக்னி மாரியம்மன் கோவிலில் பங்குனி மாத திருவிழாவின் கடைசி நாளை ஒட்டி ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் நாகம்மன் வேடமிட்ட சிறுமி காளியம்மன் வேடமிட்டவர் மீது நின்று பக்தி பாடலுக்கு ஏற்ப நடனம் ஆடினர். திருச்சி மாவட்டம் தொட்டியத்தில் மதுரை காளியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு பக்தர்களின் பூத்தட்டு ஊர்வலம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. மேல கார்த்திகைப்பட்டி, கீழ கார்த்திகைப்பட்டி ஆகிய பகுதிகளிலிருந்து பக்தர்கள் திரளானோர் மேளதாளம் முழங்க ஆடல் பாடலுடன் பூத்தட்டு மாலைகளை ஊர்வலமாக எடுத்து வந்து திருத்தேருக்கு சாற்றினர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி முத்தால பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் பங்குனி திருவிழாவை ஒட்டி வண்டி மகாகாளி ஊர்வலம் நடைபெற்றது. அப்போது மத நல்லிணக்கத்தை போற்றும் வகையில் வழிநெடுகிலும் பக்தர்களுக்கு தண்ணீர் பாட்டில்களை வழங்கி இஸ்லாமியர்கள் உதவினர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே புனித சகாய அன்னை ஆலயத்தில் தவக்கால நற்செய்தி பெருவிழாவின் இறுதி நாள் கூட்டம் நடைபெற்றது. 3 நாட்கள் நடைபெற்ற இந்த கூட்டத்தின் 3ஆம் நாளில் தாழ்ச்சி, மகிழ்ச்சி, மாற்றி என 3 தலைப்பின் கீழ் இறை செய்தி வழங்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு இறையாசி பெற்று சென்றனர்.